ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்க எல்லாருக்கும் என்னோட இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறந்திருக்கும் இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு உலக மக்கள் அனைவருக்கும் அமைதியும், அன்பும், நிம்மதியும், பொருளாதார மேம்பாட்டையும் தரணும்னு வேண்டிக்கிறேன். இப்போ நம்ப கதைக்கு போலாமா? அப்புசாமியின் வாழ்நாளில். போன அத்தியாயத்துல சீதா பாட்டி அந்த அனாதை விடுதியில இருந்த திருமதி சகுந்தலா வரதன் அப்படிங்கிற ஒரு முதிய பெண்மணிய பத்தி நினைச்சு வருத்தப்படுறதும், அப்புசாமி தாத்தா கிட்ட மனிதர்கள் அட்லீஸ்ட் ஒரு வளர்ப்பு பிராணியிடமாவது அன்பு காட்டணும்னு சொல்லிக்கொண்டே கார் கதவை திறக்க, அங்க ஒரு குரங்கு குட்டி ஸ்டியரிங் வீல்லிருந்து அப்புசாமி தாத்தா மேல, குறிப்பா அவர் கையில இருந்த அந்த பாதி வாழைப்பழத்து மேல குதிக்க, அப்புசாமி தாத்தா அந்த குரங்கு குட்டிக்கிட்ட வாழைப்பழத்தையும், தன்னோட மனசையும் ஒரே சமயத்துல பறி குடுக்குறார். இப்போ மேல தாத்தாவும் குரங்கு குட்டியும் என்னெல்லாம் லூட்டி அடிக்கிறாங்கன்னு பார்ப்போமா? மிஸ் பண்ணிடாதீங்க, முழுக்க கேளுங்க. இதுவரைக்கும் இந்த கதைய கேட்காதவங்க என்னோட ஓல்ட் இஸ் கோல்டு பிளேலிஸ்ட்டுக்கு போயி, முதல் 3 பார்ட்டையும் கேட்டுட்டு இங்க வாங்க. இதோ உங்களுக்காக அப்புசாமியின் வாழ்நாளில் பாகம் 4. ராஜா, ராஜா, எங்கடா கண்ணா தொலைஞ்ச? வெண்பொங்கல் ஆறினா நல்லா இருக்காதுடா. இப்படி படுத்தினா எப்படிடா? தனது ராஜாவை தேடியவாறு அப்புசாமி சமையல் அறைக்கு வந்தார். சீதா பாட்டி டோஸ்டர் மிஷினில் ரொட்டி துண்டுகளை கடகடவென்று போட்டு வாட்டிக் கொண்டிருந்தவள், ஜஸ்ட் அ மினிட், ஏன் இப்படி பிச்சைக்காரனாட்டம் கையில தட்ட வச்சுண்டு, தட்டுல என்ன என்றாள். நான் ஏதாவது சேஞ்ச் போடணுமா என்றாள். ராஜா பயல தேடுறேன், இங்க வந்தானோ என்ற அப்புசாமி, கண்ணனை கண்டதுண்டோ சகியே என்று பாடியவாறு சீதா பாட்டியை கேட்டார். சீதா பாட்டியின் முகம் கடுகடுப்பாயிற்று. சமையல் ரூமுக்கெல்லாம் அதை அலோவ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, அது இங்க வரல என்றாள். ராஜாவுக்கு வெண்பொங்கல் ரொம்ப பிடிக்கிறதுன்னு ஹோட்டல்ல போய் ஒரு பொட்டலம் வாங்கிட்டு வந்தேன். பயல காணோமே, அட்டூச் விளையாடுறது என் கூட என்றார். அட்டூச்சுமாச்சு, அவரைக்காயுமாச்சு என்ற சீதா பாட்டி, வந்தது தான் வந்தீங்க, ப்ளீஸ் கேஸை பற்ற வச்சு குக்கரில் ஒரு அழாக்கு அரிசியை கலைஞ்சு எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா என்றாள். அதோ கண்டுபிடிச்சிட்டேன் என்றார் அப்புசாமி உற்சாகமாக. சமையலறை மேடைக்கு அடியில் கேஸ் சிலிண்டர் பின்னாடி ராஜா ஒளிந்து கொண்டு அவரை பார்த்து இழித்தது. படவா ராஸ்கல், எங்கே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குதுன்னு பார்த்தியா? சரியான குறும்பு என்று மகிழ்ச்சி பொங்க அதை வாரி எடுத்துக்கொண்டார். ஏண்டா, பொங்கல் உனக்கு தானே வாங்கிட்டு வந்தேன், நீ பாதி நான் பாதி கண்ணே என்று பாடினார். சீதா பாட்டி கடும் கோபத்துடன் லிசன் என்றாள். கேஸ் கிட்டெல்லாம் உங்கள் குரங்கு குட்டி வர்றது ரொம்ப தப்பு. அது பாட்டுக்கு சிலிண்டர் திறந்து விட்டுது என்றால், மை காட், ஐ காண்ட் ஈவன் இமேஜின். கொஞ்சம் கட்டி போட்டு வைங்க. அப்புசாமி அலட்சியமாக, கட்டிக்கிட்டதெல்லாம் மட்டும் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்ன? ராஜா விஷயத்தில் தலையிடாதம்மா, அது உன்னை விட புத்திசாலி, தெரிஞ்சுக்கோ. ராஜா, கிழவிக்கு வெவ்வே காட்டு என்று குரங்குக்கு சொல்லித்தர, அது பாட்டிக்கு அப்படியே வெவ்வே காட்டியது. இவரை ஏதாவது பெட்டு வளர்க்க அனுமதித்தது விபரீதமாக போய்விட்டது போலிருக்கிறதே என்று சீதா பாட்டி கவலைப்பட்டாள். அப்புசாமியின் உதடுகள் பூவே பூச்சூடவா என்று பத்மினி பாட்டியின் பழைய சினிமா பாட்டை முணுமுணுத்து கொண்டிருந்தது. ஆர்டர் கொடுத்து அலங்காரமாக தைக்கப்பட்ட மட்டைப்பூ அவர் கையில் நாட்டுப்புற சீமந்த பெண்கள் ஃபோட்டோ ஸ்டுடியோவில் சென்று புகைப்படம் எடுத்துக்கொள்ள தலை நிறைய வைத்து பின்னிக் கொள்வார்களே, அது மாதிரியான ரெடிமேட் மட்டைப்பூ இருந்தது. அப்புசாமியை பூவும் கையுமாக பார்த்ததும் சீதா பாட்டிக்கு திடுக்கென்றது. ஏதாவது கிறுக்குத்தனமாக அவளுக்குத்தான் வாங்கி வந்து விட்டாரோ? இஸ் அன்பிரடிக்டபிள், என்ன வேணும்னாலும் செய்வார் என்று எண்ணி திகிலடைந்தவள்,
யார் வீட்ல என்ன விசேஷம்? எந்த கல்யாண வீட்டுக்காவது பூ கான்ட்ராக்ட் எடுத்திருக்கீங்களா என்ன? என்றாள். அந்த பயல் எங்க? எல்லாம் அவனுக்கு தான். பாத்தியா நைலான் சௌரி. நான் ரொம்ப ஷோக்காக தலை பின்னி விடுவேன் தெரியுமா? உனக்கு கூட அந்த நாளுல 2 ஒரு தடவ பின்னி விட்டுருக்கேனே! ஒரு பேன் கூட எடுத்திருக்கேன். ஹிஹிஹி. சீதா பாட்டி கடுகடுத்தாள். "ஹூ ஆஸ்க்ட் யூ டூ பர்ச்சேஸ் ஆல் திஸ் நான்சென்ஸ்? உங்க குரங்குக்கு இப்போ அலங்காரம் செஞ்சு ஏதாவது பியூட்டி கான்டெஸ்ட்க்கு அனுப்ப போகிறீங்களா? ராஜா வந்ததிலிருந்து உங்கள்ல யார் குரங்கு என்று ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட்." சிடுசிடுத்தாள். "சீதே" என்றார் அப்புசாமி. "நீ தான் பிராணிகள விரும்பினால் ஹார்ட் அட்டாக் எல்லாம் வராதுன்ன. ராஜா எவ்வளவு புத்திசாலின்னு உனக்கு தெரியாது. 2, 3 நாளாக ராஜா தான் பாத்திரங்கள எல்லாம் சமையல் அறையில அழகா கவிழ்த்து வைக்கிறது. தெரியுமா உனக்கு?" சீதா பாட்டி உண்மையில் ஆச்சரியப்பட்டு விட்டாள். "இஸ் இட் சோ? ஆனா ஐ வோன்ட் பிலீவ். ஒரு குரங்கா இவ்வளவு அழகா அடுக்கியிருக்கிறது?" தொப்பென்று மேலே மின்சார விசிறியிலிருந்து ராஜா அப்புசாமியின் தலையில் குதித்தது. "அடி செல்லம்! எங்கடி ஒளிஞ்சிட்டு இருந்த? உனக்கு பூ சவரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வந்திருக்கேன். சமத்து கண் இல்லையா? அழகா உனக்கு தலவாரி பின்னி, பூ வச்சு, நானும் ராஜாவும் ஃபோட்டோ ஸ்டுடியோவுக்கு போய் ஒரு ஃபோட்டோ எடுக்க போறோம்." ராஜா அப்புசாமியின் கன்னத்தில் ஒரு இச் தந்துவிட்டு அவர் ஜிப்பாவுக்குள் கைவிட்டு துழாவியது. "எம பயல்! பையில் கைவிட்டு வாழைப்பழம் தேடுறான்." நேத்து இப்படித்தான் பையில கைய விட்டு துழாவி என் பொடி டப்பிய தூக்கி வச்சுக்கிட்டான். "அடே கண்ணா! அது மூக்கு பொடிடா, மூக்கு பொடின்னு கத்துனேன். டப்பியை திறந்து ஒரு சிம்டா பொடி எடுத்து நல்ல வேளை காதுல போட்டுக்கொண்டான்." சீதா பாட்டி பாட்டிகள் கழகத்துக்கு கிளம்பிக் கொண்டே, "உங்க ராஜாவ தலையில தூக்கி வச்சுட்டு கொஞ்சாதீங்க. ஓவரா இடம் கொடுத்தா, அது அன்டியூ அட்வான்டேஜ் எடுத்துக்கொண்டு விடும்." சொல்லிவிட்டு காரில் ஏறினவளின் பார்வை ஜன்னல் கம்பியில் விஷமம் செய்து கொண்டிருந்த குரங்குக்குட்டி ராஜாவின் கழுத்தை பார்த்தது. அவள் முகத்தில் ஒரு சிந்தனை படர்ந்தது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எப்படி போயிட்டுருக்கு கதை? இதுதான் ஆரம்பம். அதாவது தாத்தாவோடையும், குரங்கோடையும் லூட்டி இங்க தான் ஆரம்பம். இன்னும் மேலே மேலே சுவாரஸ்யமா போகும். மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். அதுவரைக்கும் சந்தோஷமா இருங்க. சிரிச்சுக்கிட்டே இருங்க. எல்லோருக்கும் உலக மக்களின் அமைதியை பிரார்த்தித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். பாய்.